உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. 5000 ரூபாய் திமுக அரசு கொடுத்திருக்கு. திமுக தரப்புல இருந்து இது ஒரு கேம் சேஞ்சர், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். பெண்களுடைய ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வருவதற்கான முதல்வரோட ஒரு முக்கியமான அஸ்திரம். இதை யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்த மொத்தம் 5-6 ஸ்டேட்ல 5 மாநிலத்துல இது ஃபெயிலியர். ஒரு கேம்பெயின் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்பா இல்லை, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், இன்னைக்கு காலைல எந்திரிச்சு பார்க்கும்போது 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தது, எனக்கு எங்க அப்பாவே எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. இன்னொரு வீடியோ பாக்குறீங்களா? எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இந்த டாஸ்மாக் இந்த மனுஷன் கொண்டு வந்து குடிக்க வச்சு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, எங்க அப்பாவை வந்துட்டு நடுத்தரில் நிக்கிறேன். நான் என் குடும்பம் தெருவுக்கு வந்த மாதிரி எத்தனை குடும்பம் வந்திருக்கும். இது இந்த தேவையா முதலமைச்சிருக்கு அப்படின்ற அதையும் போடுங்களேன் எடுத்து வீடியோவில், அதையும் விளம்பரம் படுத்துங்களேன். எலெக்ஷன் வந்துட்டாதான் உங்களுக்கு ஒன்று கண்ணுக்கு தெரியுது. அப்ப யாரையும் தனித்து விட மாட்டோம், எல்லோரையும் அழிச்சுக்கிட்டு வெல்வோம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, அப்ப போராடிட்டு இருக்கிறவங்களாம் யாரு? தனி ஒருவரையும் நாங்கள் யாரையும் தவிக்கலாம் விட மாட்டோம்ன்றீங்க விளம்பரத்துல. அப்ப டெய்லியும் போராடிட்டு இருக்கிறாங்களா? அவங்களும் தவிச்சிட்டு இருக்கிறாங்களா? யாரால தவிச்சிட்டு இருக்கிறாங்க? இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கேட்கறாங்க, அது முடியாதுன்றீங்க. நிரந்தரமான தூய்மை பணியாளரை போட முடியாது, நிதி பற்றாக்குறை, கான்ட்ராக்டில் தான் நாங்கள் போட்டுக்க முடியும்னு ஆந்திராவுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அங்கே போட்டுக்க வைக்கிறீங்க. திடீர்னு ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் 7000 கோடி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு? அதாவது நிரந்தரமா இனி ஒரு 100 வருஷத்துக்கு திமுக இருக்காது, இப்போ அடிச்சுக்கிட்டா தான் உண்டுன்ற மனநிலையில் இருக்கிறோம்னா சத்தியமா இப்படிலாம் ஊழல் பண்ண முடியும். சசிகலா அவர்கள் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார். கட்சி பெயர் அறிவிக்கல, கொடி மட்டும் அறிவிச்சிருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வருகிற தேர்தலில் ஏற்படுத்தும்? சசிகலா அவர்கள் நீங்க எல்லாம் முடிச்சு கடைசியா கண்ணு கெட்ட போடும்போது சூரிய நமஸ்காரம்னாக்கா ஒன்று வெளியில நீங்க வந்த பிற்பாடு இது உடனே தொடங்கி நான் பார்த்து ஆகணும், இது எப்படி இருந்தாலும் மக்களை நான் சந்திக்கிறேன்னு போயிருக்கணும் இல்லையா? இப்போ இந்த நேரத்துக்கு நீங்க ஆரம்பிச்சு என்ன ஆக போகுது? இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பழி வாங்க வேண்டும், அந்த கட்டெல்லாம் தாண்டிடுச்சு. இதுக்கு மேல நீங்க எதை நீங்க அவர் பழி வாங்க, எப்படி பழி வாங்குவீங்க சொல்லுங்க? திமுக மடியில உனக்கு என்ன வேலை? திமுகவுக்கு எதிராக தான் எம்ஜிஆர் வளர்ந்தாரு. இல்ல அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையோடு மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்றாரு. எம்ஜிஆர் ஒரு வேலை இல்லை இருந்துட்டு இருந்தாருன்னா மானக்கடை கேட்டிருப்பாரு. கருணாநிதிக்கு அவங்க பிள்ளை ஸ்டாலினுக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றுவது பரம்பரை தொழில்ன்றார். இந்த பரம்பரை தொழில் ஏமாத்துற தொழில் வச்சுக்கிறவங்களுக்கு மேல இருந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆசீர்வதிக்கிறாங்களாமா. அது ஓபிஎஸ் கண்ணாடிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிடுச்சாமா? என்ன மனுஷன் இருந்தாலும் சொல்லுங்க. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலி. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், தேர்தல் களம் தொடர்பான கேள்வியிலிருந்தே தொடங்கலாம் அப்படின்ட்டு 5000 ரூபாய் தமிழக அரசு திமுக அரசு கொடுத்துருக்கு. ஸோ இந்த 5000 ரூபாய் இந்த அறிவிப்பு இது தொடர்பாக ஒரு பெரிய கேம்பெயின் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு தந்தை போல எங்களுக்கு 5000 ரூபாய் கொடுத்து விட்டார் முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து இது ஒரு கேம் சேஞ்சர், ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். பெண்களுடைய ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் வருவதற்கான முதல்வரோட ஒரு முக்கியமான அஸ்திரம். இதை யாராலையும் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க தரப்புல இருந்து சொல்றாங்க. உங்களுடைய பார்வை? மாஸ்டர் ஸ்ட்ரோக் யாருக்குன்னா அவங்களுக்கு தான், எதிர்த்தரப்புக்கு யாருக்குமே இல்லை. எந்த அறிவுஜீவி இந்த ஐடியா கொடுத்தானே தெரியாது. 1 கோடியே 31 லட்சம் கொடுத்ததா சொல்ல வரீங்க. 1 கோடியே 31 லட்சம் முழுக்க 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 திமுக ஆட்களே கிடையாது. அதிமுக ஆட்களும் அதில் வாங்கிட்டு இருக்கிறாங்க, திமுக மற்ற இதர கட்சி ஆட்களும் பொதுவாக இருக்கக்கூடிய மனிதர்களும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு மட்டுமே எப்படி மொத்த தொகையும் போட்டுருவாங்க? இப்போ 5000 ரூபா போட்டுட்டீங்க, பிப்ரவரி இப்போ வந்துடுச்சு, மார்ச்சில் வாங்க மாட்டீங்க, ஏப்ரலில் வாங்க மாட்டீங்க. நேற்று கொடுத்துட்டு இன்னைக்கு இல்லாமல் விட்டாவே மூஞ்சி தூக்கிட்டு போகிறாள் நம்ம ஆளுங்க. அன்னாடம் கொடுத்த மகாராஷ்டிரா இன்னைக்காவது கொடுத்தானே அப்படின்வாங்க. அன்னாரம் போடுற போது இன்னைக்கு ஏன் போடாமல் விட்டுச்சுன்னு தெரியலேன்னுவாங்க. இது யதார்த்தத்தில் இருக்கிற கிராம பழமொழி. கரெக்டாக டெய்லியும் சாப்பாடு போட்டுங்கிறவனை அன்னைக்கு ஏதோ அவனால் முடியல போடாமல் விட்டதுக்காக திட்டிட்டு போகிறது தான் இது. டெய்லியும் போடுற போது ஏன் போடாமல் விட்டுச்சுன்னு தெரியல, அன்னாரம் கொடுக்காம துரத்துற இந்த சாமி இன்னைக்கு கொடுத்துச்சு அப்படின்வாங்க.
நீங்கள் மாதம் கொடுத்துருந்த விட்டு திடீர்னு பிரேக் பண்ணி மொத்தமாக கொடுத்துட்டேன்னாலும் முடிஞ்சு போச்சு. மார்ச்சுக்கு ஞாபகம் வச்சு, ஏப்ரலுக்கு ஞாபகம் வச்சு, ஏப்ரல் எண்டில் தேர்தல் நடக்கிறப்ப உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒன்று. இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தால் மொத்தம் 5-6 ஸ்டேட்டில் 5 மாநிலத்தில் இது ஃபெயிலியர். கரெக்ட். பாரதிய ஜனதா கட்சியும் நிதிஷ்குமாரும் சேர்ந்து கொண்டு வந்தது அது பணத்துக்காக ஜெயிக்கலாங்க. இல்லை அந்த ஸ்டேட்டில் அவர் இருக்கிற நிரந்தரமாக ஒரு யார் வந்தாலும் அவங்க கூட மாறி இருந்துக்கிட்டு தக்க வச்சுட்டு வர ஸ்கீமு பாரதிய ஜனதா கட்சி அந்த இடத்துக்கு செய்திருக்க சில விஷயங்கள் சேர்ந்து தான் கொண்டு வந்தது. மற்ற எங்கேயுமே 5 இடத்துல ஃபெயிலியர். இது எப்படி உங்களுக்கு கை கொடுக்கும்? புரியல. அடுத்தது 5000 ரூபா வாங்கிட்டு வந்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறதா சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க மக்கள்? இல்லை, அதில் ஒரு கேம்பெயின் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணுக்கு சொல்கிறேனே, எனக்கு அப்பா இல்லை, இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள், இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது 5000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இருந்தது, எனக்கு எங்கள் அப்பாவே எனக்கு வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு, எங்கள் அப்பாவே முதலமைச்சரோட வடிவிலிருந்து வந்தாம்மா பிறந்தநாள் இந்த 5000 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பெயின் வீடியோஸ்லாம் கிரியேட் பண்ணி போடுறாங்க. இன்னொரு வீடியோ பார்க்குறீங்களா? எங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த டாஸ்மாக் இந்த மனுஷன் கொண்டு வந்து குடிக்க வச்சு என் குடும்பமே அழிஞ்சு போச்சு, எங்கள் அப்பாவை வந்துட்டு நடுத்தரில் நிற்கிறேன் நான். இந்த டாஸ்மாக் மூடினா எத்தனை குடும்பம் நல்லாயிருக்கும்? ஊர் தாலியெல்லாம் அடுத்து இந்த காசை கொடுக்கணுமா? என் குடும்பம் தெருவுக்கு வந்த மாதிரி எத்தனை குடும்பம் வந்திருக்கும்? இது இந்த தேவையாக முதலமைச்சிருக்கு இது அப்படின்ற அதையும் போடுங்களேன் எடுத்து வீடியோவில், அதையும் விளம்பரம் படுத்துங்களேன். இந்த காசை வாங்கினதில் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், மொத்தமாக 5 ரூபாய் கொடுத்து மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் நிரந்தரமாக நிறைய பெண்கள் என்ன சொன்னாங்கன்னு, இந்த காசு எனக்கு வேணாம், ஏன் டாஸ்மாக் முடியும், வீட்டுக்கார தொல்லை தாங்க முடியல, தினத்துக்கும் சம்பாதிக்கணும். எத்தனை லட்சம் குடும்பங்கள் சம்பாதிக்கிற காசை டாஸ்மாகில் விட்டு ரோட்டில் விழுந்துட்டு என் புருஷன் போகிறானோ என் மகன் போகிறானோ புரியுதில்ல, அவன் யாரோ ஒருத்தனுக்காக காத்து நிற்கிற எத்தனை லட்சம் குடும்பம் இருக்குது. வயிறு எரிஞ்சு போய் காத்து நிற்கா. இன்றைக்கி எங்கேருந்து தகவல் வரும், எங்கே விழுந்து மண்டை உடஞ்சி கை கால் தெரிஞ்சு வரானா, என்னவோ தெரியலையோ செத்துட்டானான்ற தகவல், இப்படி எத்தனை குடும்பத்தை அலக்கழிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்தை நீ டாஸ்மாகில் மட்டும் முழுக வைக்காமல் எடுத்து விட்டு இது கடை மட்டும் சாத்திட்டுனா அந்த குடும்பம் எத்தனை 5000 ரூபா உங்களுக்கு கொடுக்கும் சொல்லுங்கள்? தமிழ்நாடு முழுக்க 1,31,00,000 பேருக்கு நீ 5000 கொடுத்தனாக்கா அந்த 1,31,00,000 பேர் 5000க்கு மேலே பல 5000 உனக்கு அரசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே, நல்லா சம்பாரிச்சு நல்ல வேலை நல்ல குடும்பம் இருந்திருக்குமே, நாடு நல்லா இருந்திருக்குமே. அப்போ எத்தனை கோடி பேரை நீ தாலி எடுத்துட்டு இந்த 5000 ரூபா கொடுத்த. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு கேட்குறாங்க, அது முடியாதுன்றீங்க. நிரந்தரமான தூய்மை பணியாளரை போட முடியாது, நிதி பற்றாக்குறை, கான்ட்ராக்டில் தான் நாங்கள் போட்டுக்க முடியும்னு ஆந்திராவுக்கே கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அங்கே போட்டுக்க வைக்கிறீங்க. திடீர்னு ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் 7000 கோடி எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள்? கேட்டால் அது அட்டவணை பட்டியல் அதுக்காக ஒதுக்கின பணத்துலேருந்து எடுக்கலை நாங்கள். ஆனால் எங்கேருந்து எடுத்தீங்கன்றதை சொல்லணும். அங்கேருந்து எடுக்கலைன்னு சொல்கிறீங்க, வேறு எங்கேருந்து எடுத்தீங்கன்னு. இதே பட்ஜெட்டில் 1400 கோடிக்கு பொது போக்குவரத்து இல்லை, பெண்கள் போக்குவரத்துக்கு இலவச பேருந்து அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் காசு எடுத்து அட்டவணை பிரிவுக்கான ஒதுக்கப்படுற பணத்தை எடுத்து எதுக்கு நீ அது வந்து விடியல் திட்டம், மகளிர் பொது திட்டம், கரெக்டாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து எடுத்து பொதுவாக ஒதுக்கி நீ கொடுத்துருக்கணும் பொது நிதியிலிருந்து. இந்த மக்களுக்கான நிதியிலேருந்து மட்டும் எடுத்து ஒதுக்கி கொடுக்குறது எதுக்கு? ஏங்க 5000 ரூபா கொடுத்தாருன்னா அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் விசிகா. அதிக தலித்துகள் இதில் பயனடைகிறாங்க, அது எப்படி அதிக தலித்துகள் பயனடைய முடியும்? அதே ஒரு 420 இல்லை, சீட்டிங் இல்லை, சமூக நீதி கிடையாது இல்லை, அப்படியே அவங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு மட்டும் எப்படி கொடுக்க முடியும்னு ஒரு நியாயமான கேள்வி வருதா இல்லையா? யார் விட்டு பணத்தை எடுத்து நீ ஒரு குரூப்புக்கு மட்டும் கொடுத்துட முடியும்? நானான்ற நீ அவங்களுக்கு அதிக தொகையெல்லாம் நீங்கள் கொடுக்க வேணாம். அவங்களுக்கு வர திட்டம் மத்திய அரசு ஒதுக்குது இல்லை பல 1000 கோடியாக, அதை முறையாக பயன்படுத்தி செய்து தானே திமுக இன்ன வரைக்கும் செய்யலை. அதை கேட்குறதுக்கு இவங்களுக்கு துப்பு இல்லை விசிகாவுக்கு. அந்த குடும்பம் வந்து அதிகமாக தலித்துகள் பயனடிக்கிறார்கள் அப்படின்னா அது என்ன வியாக்கணம்? நீ அவனுக்கு 10 லட்ச ரூபா ஆந்திராவில் கொடுத்துட்டுருக்கிறான், ஒன்றை மாதிரி தானே அவனும் மனுஷன் தெலுங்கானாவில். சொல்லுங்கள், அங்கே பெரியார் இல்லை, நீ சமூக நீதிலாம் பேசலை இல்லை, 20,000 பேரை வருஷத்தில் உருவாக்கியிருக்கிறாங்கல்ல, தொழிலதிபராக தொழில் முனைவராக நீங்கள் எதுவுமே செய்யலைங்க. 5000 ரூபா பொதுவில் கொடுத்து விட்டு அதுக்கு பேசுறதுக்காக ஒரு ஒத்துவதுறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுக்கின்னு அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிகம் சேர்ந்து இருக்கிறதுல எப்படி ஏன் அதுலேருந்து அதிகமாக அவங்களுக்கு ஏன் போகணும்? எல்லாருக்கும் இல்லை போகணும், புரியுதில்லை உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் அந்த 5000 ரூபாய் மக்கள் புகழ்கிறார்கள்னு டிவி வேணால் புகழ்ந்துக்கலாம்.
மக்கள் வந்து என் குடும்பத்து தாலியாக இருக்காதப்பா, எனக்கு டாஸ்மார்க்கை மூடு, நானே பார்த்துக்கிறேன், பல 5000 ரூபா நான் வேணா உனக்கு கடமை ஏனாமா தரங்களாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்தேன், புரியுதில்ல. இங்கே வந்து எனக்கு அப்பா இல்லை, நான் எழுந்து பார்த்தேன் என் கணக்கில் 5 ரூபா இருந்தது, எங்கள் அப்பாவே போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டுன்ற மாதிரி இன்னொரு பொண்ணு விளம்பரமும் இருக்குது. என் குடும்பமே நடுத்தரில் வந்துச்சு, நான் அனாதியாக நிற்கிறேன். காரணம் அந்த திமுக ஆசு, இந்த டாஸ்மார்க் அந்த அரசு தான். அதுக்கு எந்த விளம்பரத்தை எடுத்து போட்டுக்கிறீங்களா? போடுறீங்களா? மக்களை ஏமாற்றுவது, ஐயா மணியரசன் நேற்று பார்த்து பேசும்போது சொன்னார், மக்களை ஏமாற்றுவது வந்து பரம்பரை தொழில் இவங்களுக்கு, இவங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கும், அப்படியே சொன்னார். இப்படியே அந்த வார்த்தையை சொன்னார். கருணாநிதிக்கும் அந்த ஏமாத்துகிற மக்கள், தமிழ் மக்கள் வந்து ஏமாளிகள், அவங்க என்ன வேணாலும் ஏழ்ச்சி ஏமாற்றலான்ற எண்ணம் கருணாநிதிக்கு. அதே பற்றி புள்ள ஸ்டாலின்கிட்ட இருக்குது. அவங்க பரம்பரை தொழில் தம்பி, தமிழனை ஏமாத்துறது, தமிழ் சமூகத்தை இந்த தமிழ் இனத்தை ஏமாத்துறது. இங்கே வந்திருக்கிற தமிழ் இனம்னு அவர் பொதுவாக சொல்கிறாரு. என்ன இவனில் ஏழ்ச்சி பழைக்கிறதே இவங்களுக்கு வேலையாக இருக்குது. யார் கேட்டால் அந்த 5,000 ரூபா உன்னை யாருன்னா மனு போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தானா? திடீர்னு இவ்வளோ நாள் இல்லாத 4 வருஷமாக இல்லாத அக்கறை 5வது வருஷத்தில் ஏன் வருது? தேர்தலுக்கு முன்னாடி ஏன் வருது? கேட்டால் அதிமுக பாஜக நிறுத்திடுவாங்களோன்றதுக்காக நிறுத்த முயற்சி. ஏன் அவங்க நிறுத்துவாங்க? ஓட்டு பாதிக்கல அவங்களுக்கு நிறுத்தினாக்கா? அந்த முட்டாள்தனமான வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க. நீ அவர் கதையை விட்டுக்கிற காசை கொடுக்கறதுக்கு. 2வது நிறுத்தியிருந்தா 24 தேர்தலில் கூட நிறுத்திருக்கலாம்ல, நாடாளுமன்ற தேர்தல். இல்லை, அது போன வருஷம் நீங்கள் கொடுத்துருந்தப்ப நிறுத்தியிருந்துருக்கலாமே. இந்த பணத்தை யார் நிறுத்தினாலும் அவங்க பாதிக்கப்படுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்கள போய் நீ ஒரு பழியாக சொல்லிவிட்டு சும்மாங்கிட்டே அந்த 7,000 ரூபாய் எடுத்து கொடுக்குறிய. எத்தனை பேருக்கு சம்பளம் எல்லாம் நிறுத்தி வச்சுருக்கீங்க? பல்கலைக்கழகங்களுக்கு பட்டமளிப்பு விழா நடத்த முடியாமல் தள்ளி போகிறதுக்குன்னா அதை அடிச்சு கொடுக்குறதுக்கு நிதி இல்லைன்னு ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ மானக்கேடான ஒரு வெக்கைக்கேடான அரசு இல்லை இது. சொல்லுங்கள் நீங்கள். ஒரு பக்கம் இந்த மாதிரி நிதி இல்லைன்னு எல்லாருமே ஒப்பந்த தொழிலாளரை போட்டு ஒரு கொத்தடிமை மாதிரி வேலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. சாதாரணமாக வேலைக்கு போனாலே கொத்தனார் வேலை, மற்ற வேலைக்கு போனாவே 1000 ரூபா 1500 ரூபா பரலாம். எங்கள் வீட்டுக்கு வந்தார், ஒரு 1/2 மணி நேரம் வேலை செஞ்சார், அந்த இது ஃபேன் ரிப்பேர் அது இதுன்னு மாற்றி ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு 1500 ரூபா வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. புரியுதில்ல உங்களுக்கு? அப்போ அவங்க கூட அந்த சம்பாதிக்கும் பட்டதாரி ஆசிரியர்கள் எவ்வளோ இந்த காசு சம்பாதிக்கிறாங்களா? 12,500 ரூபா, 15,000 ரூபா, 16,000 ரூபா ஒப்பந்த அடிப்படையில் 26,000 ரூபா. இது ஒரு அரசா? இதில் வந்து பெருமை வேற பீத்திக்கிற நீ வந்து. அவங்களுக்கு உண்டான சம்பளம் முறையாக படிச்சுட்டு வந்திருக்கிறதுக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல, நிதி இல்லை, கேட்டால் பத்தலை. சுதந்திரத்துக்கு பிறகு வாங்கின இது வரைக்கும் கடன் வந்து 3 லட்சத்து சில்லற 4 லட்சம் கோடினா நீங்கள் வாங்கினது மட்டுமே 5 லட்சம் கோடி. நீங்கள் தனிப்பட்ட கும்பல் வாங்கி இப்போ தேர்தலுக்காக சுருட்டி வச்சுருக்கீங்களா? பேக்கேஜ் நீங்கள் காணோம். ரோட்டில் போட்ட ரோடு இன்னும் அப்படியே தான் இருக்குது. இன்ன வரைக்கும் மனசாட்சி நீங்கள் தொட்டு சொல்லுங்கள். ஒரு பத்திரிகையாளராக, ஊடகவியலாளராக ஒரு ரோடு நான் ஒழுங்காக பார்த்துருக்கேன் சென்னைக்குள்ளே, எங்கேயா காட்டுங்க நீங்கள். அப்போ இத்தனை ஆயிரம் கோடி எங்கே போச்சு? கணக்கு எழுதிட்டு எல்லாத்தையும் எடுத்து சுட்டிக்கிட்டீங்களா? இந்த எலெக்ஷனுக்கு அதானே நீங்கள் வாரி இறக்க போகிறீங்க. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை. நீங்கள் ஏதாவது ஒன்று நல்லது செஞ்சீங்கன்னா மனப்பூர்வமாக சொல்லி ஓட்டு கேடுங்க. உங்கள்கிட்ட ஊடகங்கள்லாம் இருக்குது. என்ன ஆர்எஸ் பாரதி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஊடகம்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஊடகத்தை வச்சு நீங்கள் போய் பிரச்சாரமாக பண்ணிவிட்டு விளம்பரம் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கலாம்னு நினைக்கிறீங்க. யதார்த்தத்தில் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி சொல்கிற இந்த 5,000 ரூபாய் அடுத்த மாதம் இந்த 16ஆம் தேதி அவங்க பேங்க்குக்கு பணம் வராது. என்ன சொல்லுவாங்க? ஆனால் இன்னும் வேறு ஏதாவது போட்டாருன்னா முதலமைச்சர் எப்படி போட முடியும்? இதுக்கு மேலே நீ எப்படி போடுவ சொல்லுங்கள். எது நீ 1000 கோடி கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட அடித்த பணம் அது. அவங்களுக்கு இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதான் அந்த குடும்பம் பரம்பரை தொழில், மக்களை ஏமாத்துறதுல பரம்பரை தொழில் இவங்களுக்கு. அப்படி இந்த ஏமாத்துறது புது தொழில் இல்லை அவங்களுக்கு. நான் சொல்லலை, ஐயா மணியரசன் பேட்டி என்கிட்ட வந்திருக்குது. அவங்களுக்கு பரம்பரை தொழில் மக்களை ஏமாற்றுவது, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவது இந்த குடும்பத்துக்கு பரம்பரை தொழில். இல்லைன்னா ஒரே குடும்பத்தில் கட்சியினுடைய முக்கிய பதவி வச்சுக்குவாங்களா? ஒரே குடும்பத்தில் 2 முக்கிய பதவி வச்சுக்குவாங்களா? சொல்லுங்கள். நீ ஊருக்கெல்லாம் சமூக நீதி பற்றி பேசுகிறீங்க. ஒரு மைனாரிட்டி, நம்ம மைக்ரோ சமூகம், நாம் வந்து இவ்வளோ இந்த அதிகார பதவியை 2 வச்சுக்கலாமா? இந்த வீட்டில் இல்லாதவங்க எத்தனை பேர், எத்தனை சமூகம் இருக்குது, அவங்களுக்கு ஏன் கொடுக்கலாம்? தெலுங்கு மொழி பேசக்கூடிய மற்ற சமூகத்தில் எவ்வளோ பேர் மைனாரிட்டி இருக்காங்களே, அவங்களுக்கு கூட என்ன குறைஞ்சி போகுதா? சொல்லுங்கள். ஏன் நீ குடும்பம் மட்டுமே தக்க வச்சுட்டு இருக்கிறீங்க? அப்போ இதுக்கு பேர் சமூக நீதியா? கேள்வி வருது இல்லை. எந்த இதுக்கு நீங்கள் வந்து பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க அதிகாரத்தை? ஒன்றை மாதிரி தான் ஒரு முதலமைச்சர் ஆந்திராவில் இருக்கிறார். அவர் எந்த பெரியார் பள்ளியிலையும் படிக்கலை, பெரியார் கையை பிடிச்சி வளரல, காலை பிடிச்சி வளரல, குறுக்கு மறுக்குன்னு பெரியாரை சொல்லிட்டு ஓடலை. அவர் எல்லா சமூகத்துக்கும் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து வச்சிருக்கிறாரு இல்லையா?
ஆந்திராவில் இருக்கக்கூடிய அதிக மெஜாரிட்டி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உள்ள அங்கீகாரம் கொடுத்துருக்கிறாரா இல்லையா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? சமூக நீதி நீ பேசும்போது உங்களுக்கு யோக்கியது இருக்குதா சொல்லுங்க. இதில் மாநில உரிமை வேண்டி மத்திய அரசுக்கு கடிதம் இப்போ எலெக்ஷன் எப்போ நெருங்கிட்ட உடனே. இதுக்கு முன்னாடி மாநில உரிமை உங்களுக்கு தெரியாதா? 15 வருஷம் நல்லா நிலையாக உக்காந்துட்டு இருந்தீங்களா? வாழை இலை போட்டு, தலை வாழை இலைன்னா நீட்டாக இருக்கும், உட்காந்துட்டு நல்லா வயிற்று தின்னீங்களா, வயிறு ரொம்ப ரொம்ப சாப்பிட்டீங்களா? அந்த 15 வருஷமாக அந்த மாநிலத்துக்கு உரிமைன்னு ஒன்று இருக்குது, அது மீட்கணும் அப்படின்னு தெரியலையா? 2 வருஷம் விபி சிங் காலத்துலேயும் அதுக்கு முன்னாடி தேவகவுட காலத்துலேயும் வந்து ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தீங்க, அப்போல்லாம் வாங்க தெரியலையா? இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா உடனே எடுத்து கடிதம் நீட்டுறது, எழுத வேண்டியது மாநில உரிமையை மீட்போம். எங்கே மீட்பீங்க? இதுதான் 15 வருஷமாக கொத்தடி வேலை பண்ணிவிட்டு எனக்கு கப்பல் ஓடனா போதும், காற்று வந்தால் போதும், 2G வந்தால் போதும், கப்பல் ஓடனா போதும்னு பகிர்ந்துக்கிட்டீங்கள, இடத்த பிச்சுக்கிட்டீங்கள, பல கோடி சுட்டினீங்கள. கோர்ட்டில் இருந்து சொன்னார் எனக்கு அந்த பணம் என் பையன் கம்பெனிலேருந்து தான் வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் யோக்கியது இருக்குல்ல. இது யாரும் பேசலை, பிரபலமாக ஊடகங்கள் எல்லாமே இதை மறைச்சிருச்சு. சாதாரண ஓட்டுநர் அவர், கலைஞருக்கு ஓட்டுநர். ஒரு 5 நீ எவ்வளோப்பா சம்பாரிச்சிருப்பா? இப்போ சொத்து எங்கேருந்து இவ்வளோ இத்தனை ஆயிரம் கோடிகள் எங்கேருந்து வந்தது உனக்கு? சொத்துக்கள் லட்சம் கோடிகளில் போகுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு கப்பல் ஓட்டிய தமிழன், 2ஆம் கப்பல் ஓட்டிய தமிழன் அவர் தான், டிஆர் பாலு. சொல்லுங்கள் உங்களுக்கு. அப்போ இவ்வளவும் நீ அடித்து மக்கள் பணத்தை எடுத்துக்கிட்டு நான் மக்களுக்கு சேவை செய்ய வரேன், மக்கள்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, இந்த டிவி விளம்பரத்தை போட்டு மாற்றிட்டாக்கா மக்கள் நம்பிடுவாங்களா? சொல்லுங்கள். அவ்வளோ அதான் பரம்பரையாக ஏமாத்துகிற தொழில் இந்த குடும்பத்துக்கு. மக்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது பரம்பரை தொழில் கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும். அவன் ஃபுல்லாக வந்ததுன்னா உதயநிதியும் பரம்பரை தொழில் கையில் எடுத்துக்கிட்டார். நாடே இவங்களை பார்த்து அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, நாங்கள் இல்லாமல் தமிழ்நாடு தத்தளித்து போயிடுன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் விளம்பரம். எலெக்ஷன் வந்துட்டால் தான் உங்களுக்கு ஒன்று ஒன்று கண்ணுக்கு தெரியுது. அப்போ இந்த யாரையும் தனித்து விட மாட்டோம், எல்லோரையும் அழைச்சிக்கிட்டு வெல்வோம் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, அப்போ போராடிட்டு இருக்கிறவங்களாம் யார்? தனி ஒருவரையும் நாங்கள் யாரையும் தவிக்கலாம் விட மாட்டோம்ன்றீங்க விளம்பரத்தில், டிவி விளம்பரம். அப்போ டெய்லியும் போராடிட்டு இருக்கிறாங்களா? அவங்களும் தவிச்சிட்டு இருக்கிறாங்களா? யாரால் தவிச்சிட்டு இருக்கிறாங்க? ஆந்திர முதலமைச்சராலேயா, தெலுங்கு முதலமைச்சராலேயா, இல்லை கன்னட முதலமைச்சராக தவிச்சிட்டு இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே. உங்கள் போலீஸ் தானே தூக்கி உள்ளே போடுது. கம்யூனிஸ்ட்டுக்கு பத்தாக்குறை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொழிற்சங்க தோழர், மூத்த தோழர் அவர், முன்னாள் தலைவராக இருந்தால பாலகிருஷ்ணன், அவருடைய மனைவியார் அவர், ஜான்சின்னு சொல்லிட்டு தோழர். அவன் போலீஸ் தான் கையை அடித்து உடைக்குது, காயப்படுத்துது. கம்யூனிஸ்ட்டாக அதுக்கு கூட போராட முடியல. தொழிற்சங்கவாதிகள் சொன்னார்கள் என்று தகவலை போட்டுக்கிறீங்க. ஏன் அப்படி பண்ணுவீங்க? இது அராஜகம் இல்லையான்னு கம்யூனிஸ்ட் கேட்டிருக்கணுமா இல்லையா? இப்போ இவ்வளவும் பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்கள். விளம்பரத்தை பார்க்கல. இன்றைக்கி அது ஒரு காலகட்டம். உங்கள் சேனல் என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி எங்கேயோ போச்சு, கையடக்க செல்பேசியில் வச்சுட்டு அவன் நாட்டில் என்ன உடனுக்குடனே என்னான்னு பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அதனால் நீங்கள் டிவியில் வேணால் மகிழ்ந்து இருக்கலாம், உங்கள் குடும்பம் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்னு. ஒருத்தர் 2 பேர் விளம்பரம் கொடுத்தாங்கனாக்கா 9000 பேர் வந்து நான் வயிறு எரிஞ்சு சாபம் விட்டுட்டு, இந்த பணம் நீ கொடுத்து ஒன்றும் விளங்க போகிறதில்ல. முதல்ல டாஸ்மார்க்கை மூடு, என் பிள்ளைக்கு வேலையை கொடு. வேலை கேட்டு வந்து என் பிள்ளை போகிறான்னு என் பிள்ளை பிடிச்சி மண்டபத்தில் அடைச்சி வச்சு ஒரு நாள் முழுக்க வந்து ஊருக்கு வெளியில் கொண்டு வந்து ராத்திரியில் இறக்கி விட்டு போனோம், பாவி நீ அப்படின்னு திட்டுறாங்க தாய்மார்கள். வேலை கேட்டு வந்து போராடினாங்க, போராடுங்களை கொண்டு வந்து ஊருக்கு வெளியில் கொட்டிட்டு போயிட்டீங்க நீங்கள் பாவிங்களா அப்படின்னு திட்டுறாங்க. போடாதெல்லாம் விளம்பரத்தில் எடுத்து. நீ காலங்காலமாக இந்த பொய் சொல்லி ஏமாற்றிட்டு போகிற அந்த பிரச்சாரம் இருக்குல்ல, ஒரு முறையும் மக்கள் உங்களுக்கு பாடம் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்போவுமே மக்கள், அது குறிப்பாக திமுகவை மனம் உவந்து வெற்றி பெற வச்சு உட்கார வச்ச வரலாற்றில் சரித்திரமே இல்லை. புரியல உங்களுக்கு? 96 அந்த ஜெயலலிதாவுடைய அந்த ஒரு மாதிரி ஆட்சின்னு இருந்தது இல்லை, அந்த வெறுப்பு தான் உங்களை கொண்டு வந்தது. அதுக்கே பார்ப்பன கைக்கூலி RSS ஏஜென்ட்டுன்னு சொல்லக்கூடிய துக்ளக் சோவும் என்ன ஆடிட்டர் குருமூர்த்தியும் அன்றைக்கி உங்களுக்கு தேவைப்பட்டாங்க. இந்த 2 பார்ப்பனர்களை வச்சு தான் 96 நீங்கள் ஜெயிச்சிங்க திமுக. இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லைன்னு. நடந்துச்சா இல்லையா? சோவை கூப்பிட்டு வச்சுக்கிறதுன்னா, குருமூர்த்தி கூப்பிட்டு வச்சுக்கிறதுன்னா, இங்கே போய் பேச அப்போல்லாம் உனக்கு குடிமி தெரியலையா? பார்ப்பன குடிமி தெரியலையா உங்களுக்கு? காலில் தொங்குச்சியா குடிமி? தலையில் தானே வச்சுருந்தாங்க. துக்ளக்கு முடியலன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அவர் பார்ப்பனர்னு தெரியாதா அப்போல்லாம்? அன்றைக்கி தொங்கி வச்சு நாற்காலியில் உட்காந்திங்க, அதோட போச்சு. 2வது வந்தாங்க இந்த அம்மா. எம்ஜிஆர் வந்து உங்களை ஒரு 10 வருஷம் நிரந்தரமாக உட்கார வச்சாங்க. இந்த அம்மா வந்து உங்களை ஒரு 10 வருஷம் நிரந்தரமாக உட்கார வச்சுது. எப்பயாவது உங்களை விரும்பி மக்கள் ஏற்று கொண்டு வராங்களான்னு?
இந்த ஒரு அதிருப்தி அதிமுக உடஞ்சி செதஞ்சு போன நேரத்தில் அதிருப்தி நீங்கள் வந்துட்டீங்க. மனசார உங்களை, ஏன்னா நீங்கள் கண் எதிர்க்க இந்த படிக்கிற பிள்ளைங்களாம் பார்த்தா போதையில் இருக்குது, மனசுலாம் எரியுது, எங்கே இருக்குதுன்னே தெரியல, எங்கே விற்கிறானே தெரியல. கேட்டால் நாடு அமைதியாக இருக்கிறது, டெய்லி ராக்கெட் வன்முறை நடக்குது, அமைதி பூங்காவாக இருக்குது. உன் குடும்பத்தில் அமைதி பூங்காவாக இருக்கும், உன்னை சுற்றி இருக்கும், நாட்டில் இருக்குதா? போதை கட்டுக்கடங்கமாக எங்கே பாரு போதை இருக்குதா இல்லையா சொல்ல சொல்லி எல்லாரும். எப்படி நடமாடுது, எப்படி உன் கட்சி தலைமைக்கு தெரியாமல் உன் கீழ்மட்ட நிர்வாகிக்கு தெரியாமல் எப்படி விற்கிறான்? இப்போ இதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா நம்ம உடனே ஆகாது, தனி மனிதர் தாக்குதல்ல இறங்கும். இதான் உங்களுக்கு தெரிஞ்ச தொழில். எந்த விதத்திலாவது ஆனால் கண் எதிர்க்க பார்க்குறாங்க. உங்களை மாதிரி அடித்து சுருட்டுனவங்க யாருமே இல்லை. அதாவது நிரந்தரமாக இனி ஒரு 100 வருஷத்துக்கு திமுக இருக்காது, இப்போ அடிச்சுக்கிட்டே தான் உண்டுன்ற மனநிலையில் இருக்கிறவங்க தான் சத்தியமாக இப்படிலாம் ஊழல் பண்ண முடியும், பேக்கேஜின்னு போட்டு. புரியுதில்ல உங்களுக்கு? வேறு யாருக்காவது இந்த எண்ணம் வருமா? ஆனால் ஒரு 70 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 30 ரூபாய் எடுத்துக்கலாம். 70 ரூபாய் எடுத்துக்கிட்டு 30 ரூபாயில் வேலை செய்கிற ஒரு அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா? கையால் குத்திட்டு வந்தால் சவறு போயிடுது, குளத்தை சுற்றி சவறு கட்டிட்டு வரீங்க, சிமெண்ட் சவறு, திரும்பி வந்து பார்த்தா எல்லாம் சரிஞ்சு போயிருக்குது. அவ்வளோ பணத்தை எடுத்திருக்கீங்க. நீங்கள் தான் வீடு கட்டின எல்லாம் விசாரணைன்னு போட்டிங்க. ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு ஒரு 3 மூட்டை போடலாம். ஆனால் அதிகமாக ஊழல்னு பண்ணால் ஒரு 5 மூட்டை போடலாம். 12 மூட்டை கலந்து போட்டிருக்காங்கன்னு வந்தது ரிப்போர்ட்டு. அதே குழுமத்துக்கு திரும்ப ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. என்ன தான் உங்கள் நினைப்பு ஒன்றும் புரியலையே. அவரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், இனிமேல் குத்தகெல்லாம் கொடுக்க மாட்டேன், கான்ட்ராக்ட் கிடையாது, பார்த்தா கொடுத்துட்டுக்கிறீங்க. ஏன்னா அவர் வாரி வழங்கும் வல்லதாக உங்களுக்கு வழங்குறாரு, நீங்கள் வாரி கொடுத்துட்டுக்கிறீங்க வேலையெல்லாம். சொல்லுங்கள். அதனால் விளம்பரங்களில் வேணால் நீங்கள் ஜொலிக்கலாம், மக்கள் மனங்களில் ஜொலிக்கிறீங்களா இல்லையா தான் கேள்வி. சார், நிறைய டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பொலிட்டிக்கலாக, அதில் ஒன்று ஒன்றா கேட்கலாம் அப்படின்ட்டு. முதற்கட்டமாக சசிகலா அவர்கள் ஒரு கட்சியை வந்து தொடங்கியிருக்கிறார். கட்சி பெயர் அறிவிக்கல, கொடி மட்டும் அறிவிச்சிருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை வருகிற தேர்தலில் ஏற்படுத்தும்? பொதுவான தாக்கம் அப்படிங்கிறது அதிமுகவை நோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதிமுகவை நோக்கி இனிமேல் தாக்கன்றதெல்லாம் இல்லைங்க. அது ஒரு காலகட்டம்லாம் இருந்தது. எதிராக வந்து ஆளை வச்சு ஓபிஎஸ் வச்சு என்னென்னலாம் எல்லாமே விதவிதமாக திமுகவும் பண்ணி பார்த்துச்சு, எல்லாருமே பண்ணி பார்த்தாங்க, வீழ்த்துது. அது ஒரு கட்டம் முடிஞ்சிருச்சு. அது கட்சியை கைப்பற்றுறது, சின்னத்தை கைப்பற்றுறது, அது இல்லைன்னு நீதிமன்றத்துக்கு போய் ஒன்று வாதாடி இவருக்கே உள்ளார இடம் இல்லைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் ஒன்று பொண்ணு கடைசியாக எதுவும் இல்லை அப்படின்னு சட்ட ரீதியாக முடிச்சுட்டு நிற்கிறவர் எடப்பாடி. இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தா கூட இந்த அம்மா பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளே தான் உள்ளே இருக்குமே ஒழிய நிரந்தரமாக அதிமுக எதிர்ப்போம் அப்படின்ற எண்ணம் வருமானு எனக்கு தெரியல. அப்படியே நீங்கள் வந்தாலும் கூட எனக்கு வந்து என்னென்னா, இவ்வளோ காலமும் இருந்து விட்டு மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாமல் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னா எப்படி போடுவாங்க சொல்லுங்கள். நீங்கள் மக்கள் நல கூட்டணி வந்தது, எப்படி உருவாச்சு? அது 14 ஏன் திடீர்னு எப்படி வந்துச்சு? நேற்றுக்கு முதல் நாள் கூட அந்த வாசலில் படுத்துன்னு கத்தி கதறி கும்பிடு கேட்டு சீட் சேரிங்களே எனக்கு பெரிய திருப்தி இல்லை, உன்னை தூக்கி எட்டு உதச்சி வெளியே அனுப்பின பிற்பாடு ஓடி வந்த கூட்டம் தானே நீங்கள்லாம். சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பெரிய சித்தாந்த கொள்கைலாம் இருந்ததா? நாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதுன்னு எதனா இருந்துச்சா? இல்லை இந்த மலையை உருட்டி வருவதற்காகத்தான் நாங்கள் இந்த கட்சி ஆரம்பிச்சோன்னு எதனா ஆரம்பிச்சிங்களா? ஒவ்வொருத்தரும் அந்த வாசலில் காத்துக்கிட்டு இருந்தீங்க, விடிய பேசிகிட்டு இருந்தீங்க. இது இல்லைன்னு முடிவானவொடனே டக்குன்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படியே வந்துட்டு மக்கள் நல கூட்டணி. நீங்கள் விஜயகாந்த் வந்து பார்த்தாரு, இதுதான் நமக்கு சரியான இடம்னு வந்து உட்காந்தாருங்க கூட. மக்கள் உங்களை நம்பினாங்களா சொல்லுங்கள்? திமுக ஊழல் செய்த கட்சி, அதிமுக ஊழல் செய்கிற கட்சி தான், மாற்றாக நீங்கள் தான் கரெக்டாக சொல்லிட்டு போனீங்கல்ல. 2 கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா, தேமுதிக எல்லாம் இருந்தீங்க, பாஜக கூட இருந்ததுன்னு நினைக்கிறாங்கல்ல. இல்லை, பாஜக இல்லை, இவர் வாசன் இருந்தார், இவர் ஜிகே வாசன் கூட இருந்தார் உள்ளார. இவ்வளோ பேர் இருந்தீங்களே, மக்கள் ஆஹா ஊழலுக்கு பெருசாக ஒரு மாற்றம் வந்துருச்சு, போடுற ஓட்டை அப்படி நடந்துச்சா? நின்று கதர்னீங்க, நாங்கள் நம்பி வந்தோம், எங்களை கை விட்டுட்டு. எப்படி உன்னை நம்புவான் சொல்லுங்கள்? நேற்று வரைக்கும் நீ சீட் ஷேரிங் பேசிட்டு இருக்கிற, இன்றைக்கி வெளியில் வந்து நாங்கள் இல்லை, வெளியே வந்துட்டு நாங்களாம் மாற்று சக்தினா உன்னை யாரும் நம்புவாங்களா? அந்த மாதிரி தான் இதுவும் சசிகலா அவர்கள். நீங்கள் எல்லாம் முடிச்சு கடைசியாக கண்ணு கெட்ட போகிறப்ப சூரிய நமஸ்காரம்னாக்கா ஒன்று வெளியில் நீங்கள் வந்த பிற்பாடு இது உடனே தொடங்கி நான் பார்த்து ஆகணும், இது எப்படி இருந்தாலும் மக்களை நான் சந்திக்கிறேன்னு போயிருக்கணும். இல்லையா இப்போ இந்த நேரத்துக்கு நீங்கள் ஆரம்பித்து என்ன ஆக போகுது? என்ன ஒரு உங்கள் பகுதிகளை மட்டும் ஓட்டு வந்து கலையும், கொஞ்சம் கலையும், அவ்வளோதான். தாண்டி இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் பழி வாங்க வேண்டும், அந்த கட்டெல்லாம் தாண்டிடுச்சு. நான் ஓப்பனாகவே சொல்கிறேங்க, நான் 2 திராவிட கட்சியும் விமர்சிக்கிற ஆள் தான். எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்கணும்னு எத்தனையோ பேர் கிளம்பிட்டு வந்தாங்க. கடப்பாரை முழுங்கிட்டு நேராக நின்றுட்டு இருந்துட கூட நடந்து பார்த்தார் குறுக்கு மறுக்க. நீங்கள் பின்னாடி இருந்துட்டு கீ கொடுத்து பார்த்தீங்க.
எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நீங்களே நேரடியாக வந்தாலும் இனி அது ஒரு கட்டம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் ஒரு தொடக்க கட்டத்தில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னாக்கா டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு மறுக்கலை. நான் சொல்கிறது எப்போனா அது கிமு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ தாண்டி எங்கேயோ வந்துடுச்சு கட்சி. ஒட்டுமொத்தமாக வந்து கிட்டத்தட்ட எல்லாமும் வந்துட்டா, எல்லா இடத்துலையும் கலைச்சியை வந்துட்டு மீதி கொஞ்சம் பேர் வச்சுக்கிட்டு இருந்தவர் டிடிவி அவரும் வந்து இங்கே சேர்ந்துட்டார். பாஜக வழியாக உள்ளே வந்துட்டார். உள்ளே தான் இருக்கிறார். இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து எதை நீங்கள் அவர் பழி வாங்க எப்படி பழி வாங்குவீங்க சொல்லுங்கள். எனக்கே ஆசை நீங்கள் வந்திருக்கணும்னு. உண்மையிலே நீங்கள் வந்திருக்கணும் நான் விருப்பப்படுறேன். ஏன்னாக்கா இந்த திமிர்த்தான இப்படி பண்ணுறது இந்த கொடுமை இதெல்லாம் துணிஞ்சு கைது பண்ணு நொறுக்கு பார்த்துக்கலான்ற துணிச்சல்லாம் நீங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கிறப்ப நடந்தது தான். அங்கே ஐயோ கொள்றாங்களேன்றதெல்லாம் நீங்கள் இருக்கிறப்ப நடந்தது தான். அந்த மாதிரி இனிமேல் நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வேணால் வரலாம். ஒரு அச்சம் இருக்கும் அவங்களுக்குலாம். எது வேணாலும் பார்க்காம விட்டு அடி அப்புறம் வழக்க பார்த்துக்கலாம். புரியுதில்ல உங்களுக்கு? மிக பெரும் ஒரு ஆளுமையாக இருந்தவர். சன் டிவி ஆதிக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் இருந்தார். பேர் உங்களுக்கு இப்போ ஒரு பிரபலமான சதுர நிறுவனம் வந்து ஒரு பெரிய அளவில் லாபி பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி மாப்பிள்ளை மாதிரி அன்றைக்கி அந்த டிவியில் இருக்கிறவர் அவர் தான் எல்லாமும் படத்தில் சினிமா அந்த படம் எந்த யார் வாங்கணும், யார் ப்ரொடக்ஷன் பண்ணணும், யார் கைக்கு போகணும், இதை மீறி வரக்கூடாது, மொத்த கட்டுப்பாடும் வச்சுன்னு இருப்பார். கோர்ட்டில் வந்து நின்று கதறி அடித்து கையை காலெலாம் உடச்சிட்டாங்க, இவரான காப்பாற்றுங்க கதறினார். கோர்ட்டில் நொண்டி வந்தார். அந்த திறமையெல்லாம் இருக்குது. அதுக்குன்னு இந்த அம்மா வரணும் சின்னவனை இல்லைன்னு மறுக்கலை. எங்களை மாதிரி ஆளுங்க கூட இந்த மாதிரி பேச முடியுமா அப்போல்லாம் தூக்கி வச்சுட்டு நோக்குவாங்க. அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். காலம் கடந்து போச்சு. புரியுதில்லை உங்களுக்கு? இதுக்காக நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டாலும் அந்த கட்டம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து அவர் எவ்வளோ சோதனைகளை சந்தித்து எவ்வளோ நெருக்கடிகளை சந்தித்து ஒரு கட்டத்துலேயும் நெருப்பாத்தில் நீந்துருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்து தான் எடப்பாடி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி. நீங்கள் இன்னும் 10 சசிகலா அவதாரம் எடுத்து வந்தாலும் சத்தியமாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. காலம் ஒரு வந்திருக்கலாம் எப்போனா அது ஒரு கட்டத்தில். புரியுதில்லை? பலகீனமாக அவர் எல்லாம் சேர்ந்து பண்ண நேரத்தில் நீங்கள் உள்ளே வந்து டேக் ஓவர் பண்ணி மற்றவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி நான் இருக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு வேளை மாறி இருக்கும். கட்சியே கொண்டு போய்ட்டு மோசமான நிலையில் தள்ளி கட்சி சின்னத்தையும் முடக்கிற அளவுக்குலாம் போனப்போ கூட ஐயோ இது வந்து நம்ம இருந்த சின்னமாச்சு நம்ம இருந்த கட்சி ஆச்சுன்னு கூட எண்ணெய் இல்லாமல் உட்காந்து இருந்துட்டு அந்த ஒத்த மனுஷன் போராடி நீதிமன்றம் வரைக்கும் போய் சட்டத்தெல்லாம் பார்த்து கட்சி அலுவலகத்தை திறந்து மூடந்து யார் மடியில் உட்காந்துக்கிட்டு ஓபிஎஸ் இது செய்தார்? திமுக மடியில். அப்போ கரெக்டாக திமுக மடியில் உனக்கு என்ன வேலை? திமுகவுக்கு எதிராக தான் எம்ஜிஆர் வளர்ந்தார். இல்லை, அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய ஆசையோடு மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. எம்ஜிஆர் ஒரு வேலை இல்லை இருந்துட்டு இருந்தாருன்னா மானக்கடை கேட்டிருப்பார். சத்தியமாக மானக்கடை கேட்டிருப்பார் எம்ஜிஆர். அவரும் திட்டுற மனுஷன் தான் நான் கேள்விப்பட்டேன். ஓரளவுக்கு திட்டுவார். அவருக்கு நல்லா கெட்ட வார்த்தை அவர் கலைஞர் மூலம் வருமா என்னன்னு தெரியல. பட் அவருக்கு ஓரளவுக்கு திட்டு இருந்தால் இன்றைக்கி கூப்பிட்டு துப்பி தீட்டி அனுப்பிச்சிருப்பார். இல்லை அவங்க வரமாட்டாங்கன்ற எண்ணத்தில் ஜெயலலிதா திட்டலாம் செய்யாது. ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஜெயலலிதா ஒரு வேலை இருந்துச்சுன்னா இல்லை அதனுடைய ஆவி வேலை செஞ்சதுன்னா வேணாம். அது நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு எம்பி அந்த மாதிரி தான் டெல்லியில் வந்து திமுக எம்பி கூட சரசத்தில் இருக்கிற பிரச்சனைலாம் கேள்விப்பட்டு கார்டனில் எப்படி ட்ரீட்மெண்ட் நடந்துச்சுன்னு இவருக்கும் தெரியும். யாருக்கு? ஓபிஎஸ் உள்பட எல்லாருக்குமே. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் என்னை ஆசீர்வதிக்கிறாங்களா என்ன சொன்னார் அவர்? அவர்களுடைய ஆசையுடன் மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார்னு சொல்கிறாரு. முதலமைச்சர் வந்து ஸ்டைலாக அப்படி சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கிறார். அதான் ஒரு வேளை அந்த அவங்க ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னாக்கா இவருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். முட்டி போட வச்சு 4 முழுக்க வச்சு தண்ணி காட்டாமல் மிரல விட்டு அடிச்சு அனுப்புன்னு தான் கட்டாயம் செய்திருப்பாங்க 2 பேரும் இருந்திருந்தாங்கன்னா. எப்படி அவங்க ஆசையை வந்து திமுகவுக்கு ஒரு வெக்கங்கட்டம் நல்ல ஒரு அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய ஒரு மனுஷர். நான் உண்மையிலே சொல்கிறேன். நான் அவரை தப்பாலாம் சொல்லலை. ஓபிஎஸ் தானே சொன்னார். நான் தப்பாகவே ஓபிஎஸ் ஆதரவு இல்லை அதுதான் சொல்கிறேன். நீங்கள் தானே இந்த சின்ன கட்சி அலுவலகத்தை முடக்குனீங்க. ஆவணத்தெல்லாம் தேடிட்டு ஓடினீங்க. மடைக்கிட்டே எடுத்து வண்டியில் போட்டு போனீங்க. வேறு என்ன சின்னத்துக்கு எதிராகவும் போனோம். எவ்வளோ நெருக்கடி கொடுத்தீங்க. இவ்வளவும் பண்ணப்போ ஜெயலலிதா எம்ஜிஆர் ஆவி சிரிச்சுது. அவனுக்கு பக்கபலமாக இருந்துச்சா? பக்கபலமாக இருந்தால் நீங்கள் இல்லை கட்சிக்குள்ளே இன்றைக்கி இருந்திருக்கணும். துரோகின்றதால் தானே ஒன்று வெளியே அந்த சக்கையாக பசங்க ஒன்று வெளியே தூக்கி தள்ளிட்டாங்க. முடிஞ்சு போச்சுவான் கதாவில். துரோகத்துக்கு பதில் தான் முடிஞ்சிருச்சு. இல்லை நீ எப்படி வந்து திமுகவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அவரை? நீ சொல்கிறதுக்கு யார்? அவருக்கு வாயா? திமுகவுக்கு நீங்கள் வாயா மௌத்தா? அவங்களுக்கு இல்லை. காலத்துக்கும் கருணாநிதி கும்பல் ஆகாது. திமுக ஆகுது. துரோகம் இந்த நாட்டுக்கு அவர் இருந்த வரை அதிகாரத்தில் விட்டு கொடுத்தார சொல்லியும் பார்த்துட்டார். போஸ்டரில் அடித்து கண்ணீர்
விட்டு அழுது பார்த்துட்டாரு. எம்ஜிஆர் அங்கே புரூக்லின் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருந்தார். அவர் வர வரைக்குமாவது என்கிட்ட கொடுங்க, நண்பன் வர வரைக்கும், நான் பிறகு கொடுத்துறேன்லாம் பேட்டி கொடுத்து பார்த்தாரு. அப்பவும் இல்லை, கூப்பில் தான் உட்கார வச்சுட்டு இருந்தார் எம்ஜிஆர். புரியுதில்ல? சாகர வரைக்கும் செத்த உடனே ஜானி ஜேனின்னு பிரிஞ்சது. இதே மாதிரி ஸ்பிரிட் ஆச்சு. இதே மாதிரி குழப்பத்தில் தான் வந்தது திமுக அதிகாரத்துக்கு. அதிமுகவை இருந்த வரைக்கும் திமுகவால் தலை தூக்க முடியல. அதான் உண்மை. அது ரெண்டும் பலமாக இருந்தப்போ உங்களால் முடிஞ்சதா? 45% வாக்கு வங்கி கையில் இருப்பாக வச்சுக்கிட்டே இருந்தது. அதுவும் நெருப்பாக இருந்துக்கும். இறங்குன்னா அப்படி தூள் பார்த்தி கொண்டு வந்துடும் அதிமுக தொண்டன். எனக்கு அதிமுக இப்போ கூட பிடிக்காது, அது வேறு விஷயம். தொண்டன் அந்த கட்சி, அந்த விசுவாசம்னா அது அவங்க தான். திடீர்னு உட்காந்து இருப்பார், யாருன்னே தெரியாது. லிஸ்ட்டில் பார்ப்பாரு, ஒரு 8 முறை ஜெயிலுக்கு போய்க்கிறாரா, 10 போராட்டமா, இவ்வளோ செலவு பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுறாரு? அங்கே டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாருங்கம்மா. 2 வேஷ்டி சட்டையை வாங்கிட்டு ஆளுங்க கூட்டணும் வேட்பாளர். நடந்துச்சு அதிமுகவில். இருக்கிறாங்க இன்றைக்கும். உங்கள் கட்சியில் சொல்லுங்கள், உங்கள் கட்சியில் திமுகவை சொல்லுங்கள். சனநாயகம், சமூக நீதி சொல்கிறீங்கல்ல, திமுகவில் சொல்லுங்கள் சார். கடந்த 25 வருஷத்தில் அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் வந்தாங்களா? ஒரு காசு இல்லாத ஒருத்தர் வந்து உன் கட்சிக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வந்தவுடனே உட்காந்துட்டு எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், கட்சிக்கு எத்தனை கோடி கொடுப்பேன், எத்தனை கோடி செலவு பண்ணுவேன், என்ன சாதி ஓட்டு எவ்வளோ, இதானே கேட்டு உட்காந்து இருந்தீங்க. என்ன சாதியே தெரியாது, எதுவானா இருக்கட்டும், ஸோ வாட், ஒரே வார்த்தை, என்ன பார்த்தாலும் தலித் எழுமலை ஸ்ரீரங்கம் இருக்கட்டும், என்ன நிற்க வை, ஜெயிக்க வச்சுட்டு வா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெருப்பாக வேலை செஞ்சாங்க. தொண்டன்னா அப்படி இருக்கும். அதுதான் திரும்ப அமைஞ்சிடுச்சு. வயது எரியுது உங்களுக்கு. இப்போ உட்காந்துட்டு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. யாருக்கு? இவருக்கு பண்ணுவாங்க, எடப்பாடிக்கு பண்ண மாட்டாங்களாம்மா. அப்போ இவருக்கு ஏன் அந்த துரோகம் நடந்துச்சுன்னு இப்போது புரிஞ்சுக்கிறாரா ஓபிஎஸ்? அது தொண்டர்கள் வந்து எம்ஜிஆருடைய கண்ணீரில் உருவானது அந்த கட்சி. அவருடைய திமுகவுடைய துரோகத்தில் உருவானது எம்ஜிஆர், அந்த கட்சி, எம்ஜிஆர் கட்சி. எம்ஜிஆரே கண்ணீரோடு தான் அந்த கட்சியை தொடங்குறாரு. யாருக்கு எதிராகனா இந்த கருணாநிதிக்கு எதிராக, திமுகவுக்கு எதிராக. அந்த கட்சி கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தது. அந்த கட்சி மடியில் உட்காந்துட்டு நீ இல்லாத துரோகம் பண்ணால் அதுக்கு தான் இன்றைக்கி தூக்கி வெளியில் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போவும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசீர்வதிக்கிறார்களா? வரனா எப்படி ஆசீர்வதிப்பாங்க? இல்லை, 5 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் தந்திருக்கிறார். மீண்டும் அவர் முதலமைச்சராகக்கூடிய சூழல் தான் இருக்கிறதுன்னு ஓபிஎஸ் சொல்கிறார். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். உன்னை வந்து நம்பி அந்த அம்மா தற்காலிக முதலமைச்சராக உட்கார வச்சதுக்கு பெரும் பாவம். அந்த ஜெயலலிதாவை நீங்கள் வேறு எந்த விதத்திலையும் கொச்சப்படுத்தலை. எந்த கருணாநிதி வகையராக காலத்துக்கும் ஆகாதுன்னு தூக்கி வச்சு அங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுருந்ததோ செல்வி ஜெயலலிதா. அந்த திமுக வந்து நல்லாட்சி தந்தது 5 வருஷமும். சர்டிஃபிகேட் யார்? நீங்கள் தரீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் தரீங்களா? அது மன்னிக்குமா அவங்களுடைய ஆவி? நல்ல ரத்தம், நல்ல அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய எவன் ஒருத்தர், அது எந்த அணியில் இருந்தாலும் சரி, அது எந்த அணியாக, அணியாக இருக்கட்டும், அணியாக இருக்கட்டும், அணியாக இருக்கட்டும், எந்த அணியாகவனா இருக்கட்டும், நல்ல அதிமுக வர ரத்தம் ஒரு காலமும் இந்த மாதிரி மனிதர்கள் நம்பவே மாட்டாங்க, நம்பவும் கூடாது. தெரியுதா இது எவ்வளோ கருணாக புத்தின்னு தெரியுதா? குள்ளநரி புத்தின்னு தெரியுதா? ஏன் அந்த கட்சியில் ஒட்ட முடியலன்னு தெரியுதா? ஏன் உள்ள அவங்க வச்சுக்கலன்னு தெரியுதா? யாராவது நல்ல ஒரு அதிமுக சொல்லுவானா? எம்ஜிஆர் பார்த்துக்கிறாரு ஸ்டாலின், நல்லாட்சி. என்ன நல்லாட்சி கொடுத்துட்டாரு? எதில் நல்லாட்சி இருந்துச்சு? எதனா ஒன்று சொல்லுங்கள். நீங்கள் கேட்டால் 1000 ரூபா கொடுத்தேன். மகளிருக்கு கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவர்களுக்கு வேறு அது வாங்கின கடனில் ஒரு துளி எடுத்து நீ கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அதனால் நான் என்னன்றேன், நீ வந்து 1000 ரூபா அங்கே கொடுத்துட்டீங்க, புரியுதில்லை? என் வீட்டு மின் கட்டணம் எவ்வளோ ஏறி இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இது எவனுமே பேச மாட்டேங்கிறான். இந்த பக்கம் 1000 கொடுத்துட்டேன், நான் 1000 கொடுத்துட்டுன்னு பேசி எனக்கு ஏன் வீட்டு வரி ஏற்றணும், சொத்து வரி ஏற்றணும்னு இன்ன வரைக்கும் பதில் இல்லையே. மக்களை அதை நோக்கி போராட விடாமல் நீங்கள் மடம் மாற்றிக்கிட்டே வரப்பாரு, டக்குன்னு ஒரு விஷயமா சொல்லுங்கள். இங்கே நிதி இல்லைன்றா நீ செத்தவனுக்கு 10 லட்சம்னு கொண்டு போய் 67 பேருக்கு கொடுக்குறீங்க. கள்ளக்குறிச்சி கார்கில் போரில் நின்று வீர சாவடைஞ்சு வந்தவங்களா அவங்க? மானங்கட்ட தொழில் இல்லை இதெல்லாம். எவனோ அடிமுட்டால் எவனோ செய்வானோ. எதுக்கு செத்த நீ மேலே வழக்கு போட அவன் மேலே? அந்த குடும்பத்தையே உள்ள தள்ளு, வித்தவனெல்லாம் உள்ள தள்ளு. ஏன்னா எல்லாம் இவன் மாட்டிப்பான். அதனால் போயிட்டு டக்குன்னு காசு கொடுத்து மடம் மாற்றி அதை மாற்றி மக்கள் போராடக்கூடாது இல்லை? சொல்லுங்கள். அந்த காசை கொடுத்து உடனே சரி கட்டி, இதுதான் தொழில், இதுதான் பரம்பரை தொழில் திமுகவுக்கு ஏகலைவன் அப்படின்னு சொன்னார். யார்? மணியரசன் ஐயா. கருணாநிதிக்கு அவன் பிள்ளை ஸ்டாலினுக்கும் தமிழ் மக்களை ஏமாற்றுவது பரம்பரை தொழில்ன்றார். புரியுதாப்போ நான் சொல்கிற பட்டியலில் வருதா? இந்த பரம்பரை தொழில், ஏமாத்துற தொழில் வச்சுக்கிறவங்களுக்கு மேலேருந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஆசீர்வதிக்கிறாங்களாம்மா. அது ஓபிஎஸ் கண்ணாடிக்கு மட்டும்தான் தெரிஞ்சிடுச்சாமா? என்ன மனுஷன் இருந்தாலும் சொல்லுங்கள்.
சொல்லுங்கள், உண்மை எவ்வளவு வேத நீ சொல்லிட்டு அவராக போய், ஆனால் உண்மையிலே அவர் வந்து இதை விட பெரிய தலை குனிவு வேறு எதுவும் இல்லை. உன்னை ஆளாக்கி, உன்னை எங்கேயோ ஒரு டீ கடையிலேருந்து கொண்டு வந்து ஆளாக்கி ஒரு மந்திரியாகவும் உட்கார வச்சு, முதல் மந்திரியாகவும் தற்காலிகமாக உட்கார வச்சு, அழகு பார்த்து உனக்கு பல கோடிகளை சம்பாதிக்க வழி செய்து கொடுத்த அந்த ஜெயலலிதாவையும், அதுக்கு அடிப்படை காரணமாக அந்த ஃபவுண்டர்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆரையே நீ கொச்சப்படுத்தி நிம்மதியாக இன்றைக்கி நீ தூங்குவீங்களா நைட்டு படுத்து? உனக்கு நீயே சிரிச்சிக்க மாட்டேன், காலம் நம்ம என்னடா இப்படிலாம் பேச வச்சிருச்சுன்னு சொல்லு. வேணும் நேராக போய் கேட்டுக்கோ, ஏன்பா எனக்கு ஒரு சீட்டை கொடு, சரியாக போச்சு, எல்லாம் அதிமுகவில் தான் ஓடி வந்தோம், கட்சியில் பாதி பேர் இருக்கிறான், நானும் ஓடி வரேன், எனக்கு ஒரு சீட்டு கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு போ. அதுக்கு இப்படிலாம் சொல்லணுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். மண்ணிலேருந்து வந்தவர் தான் செங்கோட்டையன் இந்த அளவுக்கு கூட அசிங்கப்படலை, அவர் அவமானப்பட்டதில்லை. நாகரிகமாக ஒதுங்கி ஏதோ போய் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த அம்மா படத்தை எடுத்துகிட்டு இப்போ விஜய் தான் அவருக்கு எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அவருக்கு விஜயாக தெரியுது இன்றைக்கி. அது இருக்கட்டும், போகட்டும், சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன மாதிரி துரோகம்? இதுக்கு வந்து சொல்லிவிட்டு நீ கட்சியை வந்து இன்னும் அதிமுகவில் இருக்கிறியா இல்லையா, அதிமுகவில் ஒதுங்கின கட்சியிலையாவது இருக்கிறியா, அதுவும் கிடையாது. இல்லை திமுகவில் தான் இருக்கிறியா இல்லையா, எதுவுமே இல்லாமல் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவரை ஆசீர்வதிக்கிறாங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பாங்க? ஆசீர்வதிக்கிறாங்கன்னு நீங்கள் போய் மக்கள்கிட்ட ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு வாங்க. போங்க, ரோட்டுக்கு போங்க, ஊருக்கு போங்க, கிராமங்கள், அது தென் மாவட்டங்களை நோக்கி போங்க. சமூகத்தில் இருக்கிற மக்களே முதல்ல உங்களை துப்புறாங்களா இல்லையான்னு பாருங்கள். இல்லை, உண்மை சொல்கிறேன். அது எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அந்த கட்சி அப்படி, அது இந்த கட்சி சமூகத்துக்கு ஒரு சீர்கேடுன்னார். ஊழலை வெளிப்படையாக வாரி சுருட்ட செய்ய தொடங்கினதே இவங்க தான். வந்த புதுசில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கின புதுசில் கம்யூனிஸ்ட்டுகளை அழைச்சிங்க தானே கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு. திமுக ஊழல் செய்து ஊழல் பட்டியல் இதோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்ததே எம்ஜிஆர் தானே கொடுத்தாரு இவங்களை. அந்த மாதிரி எம்ஜிஆர் கட்சியில் வளர்ந்த ஆளாயிட்டு நின்று இன்னைக்கு எம்ஜிஆர் இவர்களை வாழ்த்துக்கிறாருன்னா ஊழல் செஞ்சவனை வாழ்த்துறாரு எம்ஜிஆர். இது ரொம்ப அநியாயம். இதெல்லாம் வினோத், இது இப்படியெல்லாம் பிழைக்கணும்னு ஒரு அவசியமே இல்லை. புரியல, வடக்கிருந்து உயிர் விட்டுட்டு போயிடலாம். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.